இந்த 2026 பிப்ரவரி மாத பலனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, இது கிடைச்சா போதும்பா என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிரகங்கள் ரீதியாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்கள் சந்திச்சுக்கிருக்கேன். என்னுடைய பொருளாதாரம் ஒரு வளம் அடையக்கூடிய அளவுக்கு எப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்குமா அப்படிங்கிறதையும் உறுதியாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க பார்த்தீங்களா. என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எப்போ தான் புரிஞ்சுக்கிடுவாங்க, இது இந்த மாதமாச்சும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா. இவ்வளோ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்து இருக்குது. கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது, கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது வந்து பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா. வந்து 20 to 30% அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தாச்சும் தாகம் அடங்கும்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா. அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா. உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேயர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. மேச ராசி அன்பர்கள் ஆகிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் ராகு இருவருமே இணைந்து செயல்படக்கூடிய இந்த பிப்ரவரி மாதமானது உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு நிறையா விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க, இது செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் என்ன நடக்கும்,
இதனால் என்ன குழப்பம், நம்ம தீர்வு கிடைக்குமா, நம்ம குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்குமா நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கு பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் முடித்து வெற்றி பெறுவீங்க. இந்த 2026 மாற்றங்களும் ஏற்றங்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய துவக்கம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாகவே வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேங்கிற பெரிய கொள்கையை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கோங்க, வந்த சண்டையாக இருந்தாலும் தயவுசெய்து விலகி நில்லுங்க. யார்கிட்டையும் யாராவது சண்டை உங்களை இழுத்தாலும் தேவையில்லாத விவாதங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு டயத்தை நீங்கள் செலவழிக்கவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும்னு சொல்லி அல்லது அவங்கள எப்படியாச்சும் புரிய வச்சு உங்களுடைய செயல்பாடை தெரிய வைக்கணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே அவங்க சாதகமாக பயன்படுத்தி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய லாபஸ்தானம் என்ற ஒரே நோக்கத்தில் மட்டும் நீங்கள் செயல்படுங்க. பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை ஏற்கனவே மேசராசிக்காரங்க மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிட்டு தான் நிறையா பிரச்சனையை சந்திக்கிங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடவே வேண்டாம். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய குடும்பத்துடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உறுதியாக இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த 2026 வெற்றியை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக இருக்கும் என்பது உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.